நீ சவுண்டு குறைச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஈவல் மேன் விளையாட போகிறோம். அதாவது ஈவல் 2 வந்து கொஞ்சம் லேட் எபிசோட் தான், பரவாயில்ல. ஓகே, நம்ம வந்து ஏஜ் கேட்டகரி கொடுத்துக்கலாம். What happened? ஓகே, என்ன இப்போ எனக்கு என்னதுப்பா? ஜஸ்ட் மெதுவாக ஓகே அக்ரி கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து கோஸ்ட் மூவி தான் போட போகிறேன். சாரி கோஸ்ட் மோடில் தான் போட போகிறோம். மூவின்னு வந்துடுச்சு. ஐ ஆம் ரியலி சாரி. வி நீட் டு எஸ்கேப் தி ஸ்கூல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சம் சென்சிபிலிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு எப்போ வேணால் பார்த்துக்கலாம். முதல்ல எழுப்பி விட்டுக்கலாம். சுச்சு இவன் எப்படி போகிறேன் நானும் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் ஒன்றாக கோஸ்ட் மோடில் போட்டிருக்கிறதுனால தான் ஒன்றாக மாட்டேங்குது. ஸோ வந்து நம்ம கீழே போய்க்கலாம். கீழே போய் நம்ம வந்து கார்டனுக்கு போகணும். எங்கே வேணால் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் ரூமுக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கார்டனுக்கு தான் போகணும். கிளாஸ் ரூம் தெரியாமல் போயிட்டேன். பரவாயில்ல இருந்தாலும். ஸோ இது கார்டனா? ரியலி சாரி, இது கார்டன் தான். ஓகே, நான் பார்க்காம வந்துட்டேன். சிஸ்டர் அல்ஃபோன்சோ ஹைட்ரோப்பரை இருக்கப்படுறதுனாலும் பரவாயில்ல. இது திறக்க முடியாது. இன்னும் திறக்க முடியாது. ஓகே, இது திறக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து உயிர் போயிடும். ஸோ வந்து நம்ம எங்கே போகணும்? மறந்து போச்சு. இது இருக்குது. இது உள்ளார போய்க்கலாம். அதாவது டேப் டோர்னால் நம்ம வந்த வழியிலே திருப்பி போகிறதான், அதுக்கு பேர் தான் டேப் டோர். இப்போ வந்து கிளாஸ் ரூமுக்கு நம்ம போய்க்கலாம். இட் இஸ் கோயிங் டு தி கிளாஸ் ரூம். ஓகே, உங்களுக்கு சவுண்டு கேட்குமா எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வழியாக போகலாம். இன்னும் ஆள் வரல. வர வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த வழி போக தேவையில்ல. வீட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்ததில்லை. இந்த இடத்துல ஸ்கீல் இருக்குமே. இந்த இடத்துல ஃபுல்லாக கலவை நடந்து வச்சுருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். நம்ம லாக்கரில் செக் பண்ணிக்கலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஏதாவது தேவையான பொருள் வச்சுருந்தாங்க அப்படின்னா இருக்கலாம்ல. கீழே நாங்கள் இருக்கோம் அப்படியே போயிடலாம். சும்மா சொன்னேன். அது வந்து இப்போ வந்து சும்மா திறக்கிறேன், அப்படியே உள்ளே வருவாங்க. இதை வந்துட்டு எனக்கு சொன்னேன்ல, தெளிவா. ஸோ இந்த இடத்துல வந்து எங்கே வேணாலுமே அந்த கிளாஸ், அதாவது கூலிங் கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கலாம். கோஸ்ட் முள்ள விளாண்டுனா வெப்பன்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஐயோ, என்னடா அது ரூலர் இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாஸை தேடிக்கலாம். நெக்ஸ்ட் வி கேன் டூ எனி திங். இன்னும் ஒன்றுமே இல்லை. ஐயோ,
ஓகே, என்ன இதுலேயும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இன்னும் கிளாஸஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு இப்போ வந்து இது செகண்ட் கிளாஸு. ஸோ ஒரு கிளாஸ் அப்போ நம்ம தேடிட்டு பார்க்கலாம். அப்படியே அந்த நம்ம க்ரீன் கீயும் எடுத்துடலாம். ஸோ இதுதான் எலிஃபன்ஸ். ஓகே, இது கிளையரோடது. ஓகே, வர மாட்டேங்குது மக்களே. ஆக்சுவலாக டெஸ்கில் நான் அந்த லாஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு தடவை விளாட்றீங்கன்னா இந்த டெஸ்கில் வச்சுருக்காங்கன்னு வைங்க. இப்போ மறுபடியும் அந்த டெஸ்கில் வைக்காமல் வேறு, அதாவது மராட்டம் ஆடும்போது, மராட்டம் அப்படின்னா திருப்பி டே 2 டே 3 அந்த நான் சொல்ல கிடையாது. மறுபடியும் நீங்கள் ஆடுவீங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு மோடில் போட்டு எக்ஸ்ட்ரீம்னே வச்சுக்கோங்க. அந்த மோடில் போட்டு ஆடும்போது வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. எனக்கு அநேகமாக ஒரு சந்தேகம் இருக்குது. இது என்ன தெரியுமா? என்ன வர மாட்டேங்குது? ஒன்றுமே இல்லையோ. இப்படிலாம் தேடிட்டு க்ரீன் பூஷன் நாளைக்கு தான் மக்களை கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வெப்பன் வந்து எடுக்கலை. ஸோ இதில் ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த பக்கம் போயிடலாம். என்ன ஒரு லாக்கரில் அந்த க்ரீன் போர்ஷன் அப்படின்ற ஒரு இருக்குதா மட்டும் பாருங்கள். இது வரைக்கும் நான் பார்த்தது ஐட்ராப்பர் மட்டும்தான். வேறு எந்த பொருளும் ஏன்னா இன்னும் எந்த இதுலேயும் தேவை கிடையாது. நான் அடுத்த எபிசோடில் வந்து நான் கண்டிப்பாக என்ன பண்ணேன்னா கிராணியை நான் அப்லோட் பண்ணுறேன். என்னது சுச்சு, என்னடா இது சரி வாங்கிட்டுருக்கு. இந்த நிப்பெல்லாம் தேடிடுச்சுன்னா க்ரீன் போர்ஷன் கண்டிப்பாக கிடைக்காது ஓகேங்களா. ஸோ எதுக்கு இப்படி விளக்கேற்றி வச்சுருக்கீங்கன்னு சத்தியமாக தெரியல. ஸோ கண்டிப்பாக இது ஜீசஸ் கண்டி தான் அவன் ஏற்றி வச்சுருப்பான். ஓகே, நம்ம இந்த இடத்துல தேடவே இல்லைல்ல. அநேகமாக இந்த இடத்துல தான் இருக்க கொஞ்சம் சான்சஸ் இருக்கிறது. இந்த இடத்துல சார் ஆல்பைன்ஸ் எங்கே தான் இருக்குது சார்? கிளியர் தெரியாச்சு. கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குதுங்களா கிளாஸ் ரூம்லேயும். ஓகே, இந்த இதில் நம்ம தேடலாம். இப்போ நம்ம தேடிட்டு போயிடலாம். இது வந்து எந்த கிளாஸ் ரூம் தெரியல. லூயிஸ், நம்ம சாப்பீஸ் எடுத்து போட்டலாமா? மேக்ஸ் ப்ராப்ளம். ஓகே, ஈவல் நேரில் கோஸ்ட் மூடில் வந்து இவ்வளோ நேரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இது பண்ணனால உங்களுக்கு அப்படி கொடுப்போம். அப்படியே போக போக வந்து ஆட் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு தேடிட்டு இருந்தால் தான் வந்து எல்லா பொருளையும் டக்கு டக்குன்னு இருக்க முடியும். ஆட் இடையில இருந்துச்சுன்னா எரிச்சலாக வரும். 8 மினிட்ஸில் ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சி எஸ்கேப்புக்காக எடுத்திருக்கேன் நான் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கும் ட்ராயரில் செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ இருக்குமா? என்னடா அது ஒரே ஒரு ட்ராயரில் மட்டும் வச்சுருக்கேன். பல ட்ராயரில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துடலாம்ல. இன்னும் ஹேங் ஆகுதா? இல்லை இந்த பக்கம் போகலை. அந்த பக்கம் எட்டி கூட நான் பார்க்கல. இந்த பக்கம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். சரி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம போனேன்ல அந்த லேப்குள்ளே. வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போனோம் நாங்கள். அதே போனோம். ஸோ கீழே வந்து கிளாஸ் ரூம் இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ரூலர் எங்கே தாண்டா வச்சுருக்கீங்க? ஐயோ மண்டைப்பிக்கு. இங்கே எடுத்தோடனே வைக்க மாட்டாங்க.
என்ன மக்களே, ஒரு ரூலர் கூட எடுக்க முடியல நம்மளால. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த கிளாஸ் தேடவில்லை. சிஸ்டர் ஹெல்பின்ஸும் இங்கே தான் வந்து அவங்களாம் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் நடத்துவாங்க. ஸோ வந்து ஈவில் ரன்னில் எனக்கு ஒரு அழுக வர விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இறந்துட்டாங்க. ப்ளஸ் இந்த டீச்சர்ஸும். ஸோ இதில் ஒருத்தி மட்டும்தான் இருக்கா, அதுதான் ஈவிலன். ஸோ அவளுக்கு பேர் ஈவிலன் தான் சொன்னால் கிடையாது. ஸோ அவங்களும் ஒரு டீச்சராக ஸ்டூடெண்ட்டோ நினச்சோம்னா கிளாஸ் கிடச்சிச்சு. ஸோ வந்து அவங்க ஒரு டீச்சராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், சந்தேகமே கிடையாது. ஒரு டீச்சராக கூட இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ வந்து இதில் 2 கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பேர் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ தான் அவங்க வந்து இது வந்து ஆக்சுவலாக அவங்கள வீடும் ஸ்கூலும் சேர்த்து கட்டியிருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ மேலே போகணும் மக்களே. எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். லெஃப்ட் எடுத்து ஏய் தள்ளிப்போ, மார்ச்சுக்கு மூஞ்சி முன்னாடி. எங்கேயோ ஒரு கிளாஸை பார்த்தேன், எங்கே போச்சு? இப்போ கிளாஸை போட்டுட்டு வந்தேன்னா அந்த க்ரீன் ஹவுஸ் கீயை போட்டு வந்துடுறேன்னு சொல்லி இது இருக்கு. இது என்னது? அதாவது பாட் ஆஃப் இங்க். இந்த கிளாஸ்லேயே நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 3 பொருள் கிடச்சிருக்கு. ஒன்று சிஸ்டர் ஆல்பென்ஸில் இருக்கிற அந்த ஒரு க்ரீன் ஹவுஸ் கீ, ப்ளஸ் அந்த பாட் ஆஃப் இங்க், தென் ஒரு கிளாஸ். ஸோ ஒரே ஒரு கிளாஸ்லேயே 3 பொருள் கிடச்சிருக்கு போடு. ஸோ இப்போ நம்மளுக்கு முக்கியமான தேவைப்பட்டது என்னென்னா பேட்ரியும் ப்ளஸ் ரூலரும். ஏன்னா ரூலர் வந்து முக்கியமாக அட்டிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ அட்டிக் ஓப்பன் பண்ணால் தான் நம்மளால் போக முடியும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ரீன் ஹவுஸ் கீயை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதை உருப்படியாக வச்சுருந்தாங்கன்னா கூட பரவாயில்லை. எங்கே போனோம் க்ரீன் ஹவுஸ் கீக்கு? ஓகே, கார்டனுக்கு போகணும். இப்போ இது என்னடது? ஓகே, நம்ம எங்கே போகிறோமோ அங்கேயே சில பேர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த எந்த இடியட்டிக் ஃபெலோஸ்னு தெரியல. நாடா அது இன்னுமே இல்லை. அடுத்தாமலத்தா என்னது இது? என்னது இதுன்னு கேட்குறேன். என்னடா ஒன்றுமே இல்லை. அடியில் வீல் வச்சுருக்கீங்களா? எனக்கு சத்தியமாக புரியலை. என்னடா இது? ஒன்றுமே இல்லை. பூசணிக்காய் வச்சு கொடுத்துருக்காங்களே. வேஸ்ட் மக்களே ஓப்பன் பண்ணது. கூட டேப்டும் இருக்கு, போய் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். க்ரீன் ஹவுஸ்க்கு எடுத்து ரொம்பவே தவறு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோனு சுனிக்கறி மண்டலில் புட்டுன்னு மட்டும் எடுக்கிறதுக்கு நம்ம எனக்கு சர்ச்சுக்கு போய்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன எடுக்கணும் கூட எனக்கு தெரியுமா? முக்கியமாக இப்போ வந்து அட்டிக் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ கிளாஸும் டக்குன்னு போகணும். ஸோ பேட்ரி வந்து நம்ம லாஸ்ட் எடுக்கலாம். அதில் உயிர் போகிறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அது எப்படி பார்க்கணுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எரிச்சலாக வருது. இந்த பக்கம் போலாமா? ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்கூல் நான் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தூக்கி மட்டும் வச்சுக்கேன் மக்களே. கான்செப்ட் சினாரிக்கலாம்.
ஃபுல்லாக இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து அடைச்சிருக்கோம், திறக்காது போட்டிருப்பாங்களா. அது ஃபுல்லாமே கலவரம் நடந்தது. எடுத்துனே இங்கே வந்து ரூலர் வச்சுருப்பாங்க, எங்கே போச்சுன்னு தெரியல. இவங்களே இங்கே வச்சுருக்கேன், இவங்களே ரூலரை நல்ல வேலைக்கு பார்த்துட்டு இல்லாட்டி மறுபடியும் வந்து அலைய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இன்னமும் பெருசாக நீட்டுக்கிட்டு இருக்குதுன்னு பார்க்குறேன். இதுவா? இது இல்லை. இது இல்லை மக்களே, ஃபஸ்ட்டு வந்தது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஸோ அது பண்ணால் அட்டிக் ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. நான் ஏன்னா எனக்கு நினச்சி இன்னும் வரானே, திருப்பிட்டு போகிறானே. ஓகே, விட்டுருல பிண்டு புரோக்கன் ரூலர். இந்த ரூலர் வரும்போது அந்த ஸ்கூல் டைம்ஸ் ஞாபகம் வருது. வந்து ரூலர் அடிச்சுன்னா ஸ்கூலில் படிச்சு விட்டேன் அப்படின்னு கிடையாது. புரோக்கன் கேட்கணும், இது எடுக்க முடியாது மக்களே. அந்த லென்ஸில் போட்டுப்பாங்க, அது மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ வரைக்கும் அந்த சவுண்டே கேட்கல. ஓகே, அட்டிக் உள்ளே போய்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணுற இடத்துல தான் எல்லோரும் வருவாங்க. கண்டிப்பாக நான் ட்ராயருக்குள்ள ஒன்றுமே இருக்காது, நான் அடித்து சொல்கிறேன். இல்லை ஒருத்தனி வேணும். அதுவே பெரும் பயத்தை உண்டாக்கிறது. வருது பார்ப்போம். கவலைப்படாதீங்க, நான் வந்து கோஸ்ட் கொல்லப்படுங்க. ஈவில் எனக்கு வந்து தெரியாது. இந்த கும்மின்னு ஒருத்தர் இருப்பேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் தெரியாது. அப்படிதான் கார்டனுக்கு போய் நம்ம பேட்டரி தூக்கி வந்துடலாம். இங்கே செத்து போனது சாகாமல் இருந்தாலும் சரிதான். என்ன நடக்க முடியல. ஏய் வெறுப்பு தெரியாது. ஏய்
கொரட்டை ஒரு சவுண்ட் இருக்குது. இவன் கொரட்டை நமக்கு என்ன? போக வருது ஈஸி போயிட்டு உள்ள போயிடலாம். ஆல்மோஸ்ட் எஸ்கேப் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். அவனை கொஞ்சம் சரிச்சு இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கடைன்னு போய் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் எங்கே இருந்தோமோ அங்கே போகணும். இப்போ நான் வர மாட்டேங்குது. வந்து தொலை வந்து மேலே போயிட்டு நம்ம பாஸ்வேர்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். செவன் 7906 மேலே பாட்டு பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அங்கே போனோம்னா வந்து மறுபடியும் வந்து பார்க்க முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ வந்து நேராக சர்ச்சுக்கு போகணும். ஸோ ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே போக தேவைப்படுது? இதனால ஒரு வழி, அந்த வழி நான் பார்த்ததே இல்லை. இந்த வழி நம்ம பெல் அடிச்சு விட்டோம்னா சாப்பாடு போட்டுருவாங்கன்னு நினச்சி ஒளி பூரா வேணும். சாப்பாடு போட்டுருவாங்கன்னு நினச்சி லீவில் நான் கொடுக்குடுவோம் விடுவேன். அந்த நேரம் பார்த்து எனக்காவது கொடுத்த பரவாயில்லையே, ஏனே தலைவட்ட அடிச்சு போயிட்டுரு. அது உனக்கா வாங்கிட்டு வந்தா அவளுக்கு வாங்கிட்டு வந்தான் தெரில. நான் என்ன சரி டக்குன்னு அட்டிக்கு போக முடி உறுத்தி மக்களே. அப்பப்போ ஐஸ்கிரீம் கண்டா மிமிக்ரி பண்ணிக்கிட்டே இருந்தால் போகணுங்க. இது லேட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்மளால் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம். பண்ணலாம், மறுபடியும் பண்ண முடியாதுல்ல, சோம்பேறித்தனங்களுக்கு பண்ண முடியாது. என்ன ஸ்டெப்பை கிச்சு டக்குன்னு அந்த டெலஸ்கோப்லேயே நம்ம பார்க்கணும். வந்துட்டோம் இல்லை, அவ்வளோ சீக்கிரமாக வரமாட்டாங்க. ஐஸ்கிரீம் பண்ணுறேன், வரமாட்டேன் மக்களே. இப்போ இந்த கேப்பில் இந்த ஐஸ்கிரீம் போயிடுச்சு. ஐயோ அம்மா கத்த மாட்டான். ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டு ஐயோ அம்மா சாப்பிட போச்சு அப்படின்னு ஐஸ்கிரீம் மண்டை எனக்கு கூப்பிட்றேன். ஐஸ்கிரீம் மண்டை இவன் யாரும் இல்லை, ஈவிலனோட மகன் தான். ஸோ இதுதான் ஈவிலனோட பெரிய வீடு. எவ்வளோ புதுசு இருக்கு பார்த்தீங்களா?
பெல் அடிச்சிட்டான். அப்புறம் என்ன ஐஸ்கிரீம்? ஓகே ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். இல்லைண்ணா ஒன்றுமே இல்லை. எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படிலாம் வருது? இப்போ வந்து இவன் அந்த இதுக்கிட்ட போவாளா, அவள் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணணும். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா? என்னடா இது? ஓகே வாங்க மக்களே, நம்ம டக்குனே கம்மி தள்ளி போட. இழி வெண்ண இவன் ஒருத்தி முன்னாடி நின்றுக்கிட்டு எரிச்சல் இருக்குது. இந்த பக்கம் போகிற அந்த வழியே வேறு மறந்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன் நான் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு. சொன்ன மறுபடியும் பண்ண வச்சுட்டாங்க மக்களே. ஸோ இப்போ மறுபடியும் இந்த பெல்லை தட்டி விட்டு மறுபடியும் அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை தட்டி விட்டுட்டு மறுபடியும் போய் அந்த டெலஸ்கோப்பில் இது பண்ணி, ஸோ டெலஸ்கோப்பில் பார்த்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ளே வழங்கி போயிடும். அப்போ தான் அவர்கிட்ட இருக்கிற அந்த இது வந்து விழுக ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ கட்டுன்னு கட்டிகிட்டு இருப்பா, பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம தூக்கி இதுங்க வச்சுட்டு இருந்தோம். அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா போட்டு திண்டுக்கிட்டு இருக்கா. நம்ம போய் பெல்லை அடிச்சுட்டு வந்துடலாம். நடுவில் அந்த எருமை மாடை மட்டும் வந்துச்சு, நீங்கள் செத்தே போயிடுவேன். ஏய் இது என்னாலே இது நம்ம பெல்லை அடிச்சாச்சு. போயிட்டா அப்போதையும் போகிறான். ஓகே குடுன்னு போகணும். இது வேறு ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வந்து அது கரெக்டாக என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணி இது பண்ணணும். இது வந்து வெறுப்பு ஏற்றிட்டு இருக்குது ஆக்டிவேட் பண்ணுறதுக்குள்ளே. அப்புறம் வந்து டக்குன்னு அட்டிக் போகணும். அதை தூக்கி போட்டு நிற்கிறது. இன்னும் வரமாட்டா மக்களே. அது என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ இந்த கும்மி வேறு இருக்குது. அச்சு இவ எப்படி வந்தா? அவன் சாப்பாடை தள்ளி விட்டு வந்துட்டானே. அப்புறம் எப்படி? சாத்தியமே இல்லை. யாருள்ள இருப்பாலும் ஐயோ என்ன மக்களே இது? இதோ வந்துட்டப்போ சாமி. அப்பா இவங்களோட உயிர்வாதையாக இருக்குது. சரி எடுக்கிறாங்க. சுருவாதையே எடுக்கிறேன் மக்களே. சுருவாதையே ஐஸ்கிரீம் மண்டை டப்பா மண்டை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஐயோ வந்துட்டேன். இன்னும் இப்படி குண்டா இருக்கா? சுச்சு ஐயோ நம்ம இப்படி இருந்துக்கலாம். நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வேறு போயிட்டலாம். அது இப்போ கரெக்டாக போகும்போது பாடி விழுந்துருச்சு மக்களே. நேராக கார்டனுக்கு தான் போக பாருங்க. திரும்பியும் கார்டனுக்கு போகணும். ஓகே ஏய் இவன் நாடா அங்கே நின்றுருக்கா? அடி பாவிகளா. அப்போ இது 2 தான். ஓகே புரிஞ்சு. இவ வரவ அவ வரவலாம் பார்க்குறதுக்கு ட்வின்ஸ் மணி இருந்தாங்க. நம்ம தங்கச்சி சொல்லும் போது நினச்சிட்டு இருந்தேன் வேறெல்லாம் தான் இருப்பான். அவ்வளோ மணி இருக்கான். குண்டாக இருக்கா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு குண்டாக இருக்குது. நான் போட்டுட்டு யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ கண்டிப்பாக விளங்கிடும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இவனோட உள்ளே இருக்கு, அவனோட அப்படி குண்டாக இருக்குதா. நம்ம எங்கே போகணும்னா இப்படி போயிட்டு அந்த இடத்துல இதுதான் நடக்கணும். வந்துடும் இது அவ்வளோதான். இது இங்கே தான் உள்ள கீ விழுந்துட்டீங்களா? டக்குன்னு கீ எடுத்துடலாம்.
ஸோ இதுக்கு நான் படாத பாடுபட்டேங்கிட்டு. உயிர் போகிற வரை உயிர் போகிறதுங்களையும் மறுபடியும் போயிடலான்னு நம்மளுக்கு இப்போ வந்து இது வந்து 2வது லைஃப். சரி, லைஃப் வாயில் வர மாட்டேங்குது. 2வது லைஃப் போயிட்டுருக்குது. இந்த லைஃப் போகிறதுங்களையும் நம்ம டக்கு டக்குன்னு கொண்டு வந்துடலாம். கோஸ்ட் மூட் தான் இருந்தாலுமே ஏதாவது வச்சு கொண்டு போடுவாங்களாம். டக்கு டக்குன்னு இருக்குது. உப்பு நான் சொன்னால இதுவே நான் வந்து இந்த என்ன ஆகுது ஒரு நிமிஷம் இல்லை. ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ ஒரு இது வரும். நான் திறந்துட்டேன்னா ஈவில் நன்னும் கம்மி வருவேன். இப்போ வந்து கம்மி வந்து நீ பிடிக்க வருவேன். ஈவில் நன் வந்து திறந்துருவேன். கம்மி Gummy, come in. It's cold. It's cold. Gummy, come in. It's cold. Eagles Junior High School. சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் நினைக்கிறேன். ஓகே. My sister Marion completed the ritual. Will she carry on mistreating more children? Are you ready to play? You need to get the chickens to escape from the school. எனக்கு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஈவிலன் வந்து கமின் கமிட்ஸ் டு கூல்ட் அப்படின்னு சொன்னால ஈவிலன்னு அப்போ சொல்லும்போது இப்போ உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இப்போ இது நைட்டா இல்லை பகலான்னு எனக்கு தெரியும். நைட்டு தான் அது தெரியுது எனக்கு. அது அப்படி இப்போ 5 o'clock ஆச்சுன்னா அந்த மணி இருக்கலாம். அதே இதில் இருக்குது. இப்போ 5:40 அந்த மணி ஆச்சுன்னா அந்த 6 o'clock வர மாதிரி இந்த மணி இருக்குது பார்த்தீங்களா. 5:30 5:40 இந்த மணி ஆச்சுன்னா இந்த மணி சவுண்டெல்லாம் கொடுத்தவங்க வந்து கினா ஸ்டானோவிக் வாயில் வர மாட்டேங்குது. லீட் சவுண்ட் டிசைனர் எலிஸ் கேட், சவுண்ட் டிசைனர் டாமி ரோசட்டி. பேரை பார்த்தீங்களா, உன வாயில் நுழையாத மாதிரியே வச்சுருக்காங்க. இதோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் கேமிங்கில் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். உங்கள் மோர் அப்டேட்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கே எனக்கு தெளிப்போச்சு. பாய் மக்களே. டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ வி கேன் சி தென் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஓகே பாய் பாய் மக்களே.